வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு ஏர் ப்ளோவர் தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக செய்ய முடியும், யார் வேணாலும் செய்யலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ தேவை, ஃபெவிக்விக் இல்லைனா ஃப்ளெக்ஸ் குயிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எம்சில் தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா 555 12 வோல்ட் டிசி மோட்ரு, இது ஒன்று தேவைப்படும். அடுத்து இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ தேவைப்படும். இது வந்து எதுக்குன்னா இந்த இடத்துல நம்ம வந்து இப்படி வச்சு டைட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த 2 ஸ்க்ரூ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 மூடி, பெரிய சைஸ் மூடியாகவே எடுத்துக்கோங்க. இப்படி மூடுற மாதிரி இருக்கணும். 2 ஒரே அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒன்று நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பிளாஸ்டிக் பீஸ் தேவைப்படும். ஒரு 8 பீஸ் நான் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கும். இது நமக்கு தேவை, ஒரு 8 பீஸ் கிட்ட தேவை. இது இருந்தாலே போதும். நம்ம பவர்ஃபுல்லான ப்ளோயர் எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இந்த மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ரீஃபில் ப்ளீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் மூடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக ஒரு ஹோல் போட போகிறோம். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு இருக்குது இல்லையா, இந்த ரவுண்ட் அளவுக்கு நான் வந்து ஹோல் போட போகிறேன். இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓட்டை போட்டுட்டேன். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். இதில் இந்த ஸ்க்ரூ போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இதில் 2 ஓட்டை போட்டுக்கணும், சைடில் 2 ஓட்டை. இப்போ நான் அதையும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 சைடும் பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக இதில் ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு அளவு கிடைக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 ஸ்க்ரூவையும் போட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த இடத்த வச்சு இந்த பீஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் அது ஓட்ட போட போகிறோம். டைட்டாக போகிற மாதிரி நான் இப்போ ஓட்ட போட்டுக்கிறேன். நல்லா பார்த்து சென்டராக போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்டு எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக டைட்டாக ஃபிட் ஆகும். அந்த மாதிரி நான் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ வெட்டி வச்ச இந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்படி ஒட்ட போகிறோம். ஃபெவிக்விக் வச்சு ஒட்ட போகிறோம். நான் இப்போ ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் மண் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இந்த ப்ரொப்பலர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளோட மெயின் மோட்டர் பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த இடத்துல நான் இப்படி வச்சு ஒட்டிக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா உள்ளே அழுத்திக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அடியில் இடம் விட்டுருக்கணும், ஒரு சின்னதாக ஒரு இடம் விட்டுருக்கணும். இல்லைனா பார்த்திங்கன்னா இந்த மூடியோட பாட்டமில் உரசும். அதனால தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த ப்ரொப்பலர் வந்து ஃபார்வேர்டில் சுற்றுறப்ப தான் நிறைய காற்று வரும். ரிவர்ஸில் சுற்றினா காற்று கம்மியாக தான் வரும். அதனால் ஃபார்வேர்டில் சுற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதையும் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிட்டேன். கொஞ்சம் மண் போட்டு ஒட்டியிருக்கேன், அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த மூடி எடுத்துக்கோங்க. இந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக நம்ம ஹோல் போடணும். இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய ஓட்ட போட்டிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை வந்து நம்ம இப்படி வச்சு ஃபெவிக்விக் போட்டு ஒட்ட போகிறோம். இதுவழியே தான் காற்று இழுக்கும். அதுக்காக தான் இப்போ நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒட்டிட்டேன். இப்போ இந்த டியூப் பீஸ் எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிளாக கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதோட வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதில் ஒரு ஓட்டை போடணும். ஒரு ஓவல் ஷேப்பில் போடணும், ரவுண்ட் ஷேப்பில் போடக்கூடாது, ஓவல் ஷேப்பில் போடணும். அப்போ தான் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். இதை வந்து நான் இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டியூப்பை ஃபிக்ஸ் பண்ணி நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதை சுற்றி எம்சில் போட்டு ஒட்ட போகிறேன். இப்போ நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நான் எம்சில் போட்டு நான் இப்போ ஒட்டி கொஞ்சம் நேரம் காய வைக்க போகிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எம்சில் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ நான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி காட்டுறேன். Tall heels, black dress, breaking hearts in your
Make up your mind, girl. Tell me the things you never tell. I'm not here for a cheap thrill. I want the real. இந்த ஏர் ப்ளோவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சில் ஒட்டின இடத்தையும் இந்த டேப் இந்த சைடில் ஒட்டியிருக்கேன், அதை மட்டும் நான் காமிக்கல, ஏன்னா இந்த வீடியோ வந்து லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால. இந்த ஏர் ப்ளோவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெட் இன்ஜினாக மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் பண்ணுற சின்ன சப்ஸ்கிரைப் வந்து எங்களுக்கு மோட்டிவேஷனாக அமையும்.